நீங்கள் வந்து ஆர்எம் வீரப்பன் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, நடிகர் ஆக முடியாது. ஆனால் ஒரு நடிகரை ஒரு சூப்பர் ஸ்டாரை ஆர்எம்மியால் உருவாக்க முடிந்திருக்கிறது. அது வாழ்நாளில் வெற்றி பெற்றிருக்காரு. கதை, திரைக்கதை. இந்த கதையை போட்டால் நம்ம எழுதுகிறோம். அந்த கதையை ஒரு இலாக்கா வச்சுருப்பாங்க. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கள், இங்கே வரணும், தலைவருக்கு இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், கதாநாயகி இந்த அம்மா தான் பார்த்தீங்க. கதாநாயகி தேர்வுலேருந்து அதெல்லாம் அவர் தேர்வு செய்வார். எல்லாமே எம்ஜிஆரும் தேர்வு பண்ணுவார். வசனம் அதே மாதிரி. பாடல்களுக்கு பட்டுக்கோட்டை பாடல்கள் இன்ன வரைக்கும் மறக்க முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு அவரை கூட்டு வந்து எம்ஜிஆருக்கு பாடல் எழுத வைக்கிறார் யாரு? ஆரம்பி. பட்டுக்கோட்டையை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தூங்காதே தும்பி தூங்காதே பாட்டு. அது என்ன மாதிரியான பாட்டு? உலகம் பூரா ஹிட். ஒரு மாபெரும் தத்துவம். அந்த பாட்டல் டைட்டில வச்சே ஒரு ஹிட் கூட வந்துருச்சு கமலஹாசனுக்கு, தூங்காதே தும்பி தூங்காதே. அது இன்னைக்கு வரைக்கும் பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலை அவரை வைத்து எழுத வைத்தவர் ஆரம்பி. எப்படி பேக் பண்ணி கொண்டு வராங்க பாருங்க. எம்ஜிஆர் என்கிற மனிதருக்கு பிற்காலத்தில் சிவாஜி கணேசன் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆரம்பி போன்ற ஒருத்தர் இருந்திருந்தா நான் ஆட்சியை பிடிச்சிருப்பேன், எனக்கு இப்படி ஒரு ஆள் கிடைக்கும். அப்படி சிவாஜி ஃபீல் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரும் அதை பதிவு செய்திருக்கிறார்.